உலக வரலாற்றில் அரசியல் களத்தில் நுழையும் நடிகர்களில் விஜய் போன்ற மகத்தான புகழை அடைந்தவர்கள் வெகு சிலரே. தளபதி என்று அழைக்கப்படும் விஜய், இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்து ஒரு வாழ்க்கையில் 69 படங்களில் நடித்துள்ளார். அவரது படங்கள் தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளன. மேலும் அவர் பரந்த மற்றும் அர்ப்பணிப்புள்ள ரசிகர் பட்டாளத்தை கட்டியுள்ளார். இந்த ரசிகர் பட்டாளம் விஜயின் மக்கள் இயக்கம் மூலம் பல ஆண்டுகளாக ஒழுங்கமைக்கப்பட்டு, இப்போது அவரது அரசியல் கட்சியான தமிழ் வெற்றிக் கழகத்திற்கு முதுகெலும்பாக செயல்படுகிறது. இந்த இயக்கம் 2021ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல்களில் 115 இடங்களை வென்றது. இது உள்ளாட்சி அளவில் விஜயின் கணிசமான செல்வாக்கை காட்டுகிறது. விஜயின் அரசியல் பிரவேசம் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டது. அவரது சமூக நல அமைப்பு விஜய் மக்கள் இயக்கம் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து பல தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டங்கள், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு சமூக பிரச்சினைகளில் விஜய் குரல் கொடுத்துள்ளார். இந்தச் செயல்கள் பொதுமக்களின் பிரச்சினைகள் பற்றிய அவரது விழிப்புணர்வையும் சமூக மாற்றத்திற்கான அவரது விருப்பத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழ் வெற்றிக் கழகத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த நடவடிக்கை அவரது நடிப்பு வாழ்க்கையின் உச்சத்தில் வந்துள்ளது. DVK-இன் தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. மேலும் கட்சி சமூக நீதி, மதச்சார்பின்மை, சமத்துவம், இருமொழி கொள்கை மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றின் அடிப்படையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறது. அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜர் போன்ற தலைவர்களை தனது சித்தாந்த வழிகாட்டிகளாகவும், வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலையம்மாள் போன்ற பெண் தலைவர்களை தனது கட்சிக்கு உத்வேகமாகவும் விஜய் குறிப்பிடுகிறார். விஜய் தனது அரசியல் பிரவேசத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக ஒரு சுத்தமான மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்திற்கான தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளார். அவர் ஒரு துளி கூட ஊழல் கரைபடியாது என்று சபதம் செய்துள்ளார். மேலும் நேர்மையாகவும் லஞ்சம் வாங்காமலும் மக்களின் நம்பிக்கையை பெறுமாறும் தனது கட்சி ஊழியர்களை வலியுறுத்தியுள்ளார். DVK-இன் தேர்தல் அறிக்கையின் மையக்கரு மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் வெளிப்படைத்தன்மை என்பதாகும். இது உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு உறுதியளிக்கிறது. அவரது கொள்கைகள் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களை பாதிக்கும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கு தடை விதிப்பது, கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற பாடங்களை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவது போன்றவற்றை உள்ளடக்கியது. DVK-இன் தேர்தல் வாக்குறுதிகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான பார்வையை கோடிட்டுக் காட்டுகின்றன. அனைத்து குடும்பங்களுக்கும் நிரந்தர வீடுகள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு இருசக்கர வாகனம். குடும்பங்கள் கார்களை வாங்க அனுமதிக்கும் பொருளாதார வளர்ச்சி. அனைவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு இளங்கலை பட்டம் உறுதி செய்தல். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒரு உறுப்பினருக்கு நிலையான வருமானம். அதிக வேலைவாய்ப்புகளை பெறும் வகையில் கல்வி சீர்திருத்தங்கள். அரசு மருத்துவமனைகளில் மேம்பட்ட உள்கட்டமைப்பு, மக்கள் பயமின்றி சிகிச்சை பெற உதவும். வெள்ளத்தணிப்பு மற்றும் மீள்திறனுக்கான நடவடிக்கைகள். பெண்களுக்கு பாதுகாப்பு. சட்டம் ஒழுங்கை கடுமையாக அமல்படுத்துதல். DVK தமிழ்நாட்டில் உள்ள பூத் மட்டத்தில் தனது இருப்பை வலுப்படுத்த விரிவான அமைப்பை பெருக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. 70,000க்கும் மேற்பட்ட பூத் முகவர்களை நியமிக்கும் இலக்குடன் விஜயின் தலைமையின் கீழ் ஒரு தூய்மையான மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்திற்கான அவரது உறுதிப்பாட்டின் மூலம் தமிழ்நாடு பெரும் பயனடைய முடியும். ஊழலை குறைப்பதன் மூலம் பொது நிதி திறம்பட பயன்படுத்தப்படும். இது மாநிலம் முழுவதும் உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்பு திட்டங்களுக்கு வழிவகுக்கும். கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற பாடங்களை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கான விஜயின் அழைப்பு, தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப கொள்கைகளை வகுக்க உதவும். NET-க்கு தடை விதிப்பதன் மூலம் கிராமப்புற மற்றும் ஏழை மாணவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர்களுக்கு மருத்துவ கல்விக்கான சமமான அணுகலை வழங்கும்.
தி.வி.கே.யின் தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டின் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. நிரந்தர வீடுகள், வாகனங்களை வைத்திருப்பதற்கான பொருளாதார சுதந்திரம், மேம்பட்ட கல்வி மற்றும் நிலையான வேலைவாய்ப்பு ஆகியவை தனிநபர்களுக்கும் சமூகங்களுக்கும் அதிக ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை உருவாக்க பங்களிக்கும். அரசு மருத்துவமனைகளில் மேம்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் குடிமக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும். விஜய் திமுக மற்றும் அதிமுகவை தீய சக்தி மற்றும் ஊழல் சக்தி என்று விமர்சித்துள்ளார். மேலும் அவரது கட்சி இந்த இரண்டு முக்கிய கட்சிகளையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்ட ஒரே கட்சி என்று கூறியுள்ளார். அவர் பழைய கட்சிகளால் அண்ணாதுரை மறக்கப்பட்டதாகவும் தனது கட்சி அவரது கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்தும் என்றும் கூறியுள்ளார். அவரது அரசியல் நிலைப்பாடு தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலப்பரப்பில் ஒரு மாற்றத்தை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. தமிழ்நாட்டின் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான விஜயின் தொலைநோக்கு பார்வையானது பொதுமக்களின் செயலில் பங்கேற்பதை அழைக்கிறது. அவரது ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ்நாட்டு குடியிருப்பாளர்கள் இந்த இயக்கத்தில் சேரவும், மாற்றத்திற்கான அவரது உறுதிப்பாட்டிற்கு தங்கள் ஆதரவை வழங்கவும் அவர் அழைப்பு விடுகிறார். இது வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு ஜனநாயக போர் என்று அவர் கூறியுள்ளார். விஜய் நேர்மையாக இருக்கவும், லஞ்சம் வாங்காமல் இருக்கவும், மக்களின் நம்பிக்கையை உண்மையான சேவை மூலம் பெறவும் தனது கட்சி ஊழியர்களை வலியுறுத்தியுள்ளார். அவர் தி.வி.கே.யின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் தனிநபர்களை கட்சிக்கு புதிய உறுப்பினர்களாக சேரவும், அடிப்படை மட்டத்தில் அதை வலுப்படுத்தவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் என்பது சர்ப்பத்துடன் விளையாடும் குழந்தை போன்றது என்று விஜய் ஒப்புக்கொண்டாலும், பயமின்றி ஆனால் தீவிரத்துடனும் புன்னகையுடனும் அதை அணுகுவதாக அவர் உறுதியளித்துள்ளார். தனது உரைகளில் மற்ற அரசியல்வாதிகளைப் பற்றி விவாதிப்பதில் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்றும், ஆனால் அவர்களை கவனிக்காமல் இருக்கவும் மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக, பிரச்சினைகளையும் தேவையான தீர்வுகளையும் எளிய முறையில் விளக்குவதில் கவனம் செலுத்துவார். விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. மேலும் அவரது உறுதிப்பாடுகள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான ஒரு புதிய பாதையை வகுக்கும் திறனைக் கொண்டுள்ளன. அவரது மதச்சார்பற்ற சமூக நீதி சித்தாந்தம் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்திற்கான உறுதிப்பாடு ஆகியவை தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்கின்றன.